கடந்த ஒரு வருஷமா ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு சுகுணோ vs சாசர்ஸ் ஃபைட்டு. பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த சுகுணோ ஃபைட் பூர்த்தி பண்ணியிருந்தாலும் சில பேருக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் புதுசாக சுகுணோ ஃபைட்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிற சுகுணோவை யார் கொல்ல போகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்த ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸும் ரொம்பவே அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டர் 260 நம்ம யாருமே எதிர்பார்க்காத வேற மாதிரியான சர்ப்ரைஸோட அது வந்திருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்னா, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி த ஸ்ட்ராங்கஸ்ட் மாடர்ன் சாசர் கோஜோ சத்ரோ ரிட்டர்ன் ஆனது தான் அது. இனி அடுத்து வர சாப்டர்ஸ்லாம் நம்ம மறுபடியும் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மாடர்ன் சாசர் கோஜோ சத்ரோ விசஸ் கிங் ஆஃப் கஸ் சுகுனோட ஃபைட்டை தான் பார்க்க போகிறோம். கோஜோ விசஸ் சுகுனோ ஃபைட் பல சாப்டர் போனாலும் அந்த ஃபைட் ஃபுல்லாக கோஜோ தன்னோட 200% பவரையும் ஃபுல்லாக ஷோகேஸ் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் நம்ம சுகுனோவும் கோஜோவும் பல முறை டொமைன் எக்ஸ்பான்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அனல் பறக்கிற அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. சுகுனோ கோஜோவை இன்ஃபினிட்டி பவரான மகதக பவரை வச்சு கவுண்டர் பண்ணி கோஜோவை 2 துண்டா போட்டு தம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சான். ஆனால் கோஜோட பாடி அங்கேயே அப்படியே தான் கிடந்துச்சு. கோஜோவும் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டெல்லாம் ட்ரீமில் பார்த்து வச்சு கோஜோ இறந்து போன மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கோஜோ ரிட்டர்ன் வரதுக்கான சின்ன க்ளூவை ஆத்தர் கொடுத்துருந்தாரு. இந்த சாப்டரோட டைட்டிலே கோயிங் சவுத் தான் பேரே வச்சுருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸுக்கு தெரியும் கோஜோ அவ்வளோ ஈஸியாக டெத் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆள் இல்லைன்ட்டு. இப்படி கோஜோட ரிட்டனை இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு ஆத்தர். யூஏ அவனோட கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி கோஜோட பாடியை சண்டை நடக்கிற இடத்துல மூவ் பண்ணுது. அதை இன்னுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கோஜோ ஹீல் ஆகி ஆரம்பித்த கிங் ஆஃப் கஸ் சுகுனோட ஃபைட்டை முடிக்க திரும்ப அவனே வருவாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. சாப்டர் 260 யுஜி அண்ட் டோடோவோட டியோ அட்டாக்கை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் சுகுனோ. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ண யுஜி அவன் நெஞ்சிலேயே பிளாக் ஃபிளாஷ் அட்டாக்கை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான குத்து விட்டு நிற்கிறான். சுகுனோ இந்த அட்டாக்கை கவுண்டர் பண்ண டொமைனை ஓப்பன் பண்ண பார்த்தான். அப்போ தான் டக்குன்னு ஏதோ ஒன்று சுகுனோ டிஸ்ட்ராக்ட் பண்ண என்னன்னு சுகுனோ திரும்பி பார்த்தப்ப அங்கே இருந்த புகை மூட்டத்தில் யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருந்துச்சு. அது வேற யாரும் இல்லை, தி ஸ்ட்ராங்கஸ்ட் சாசர் ஆஃப் மாடர்ன் எரா கோஜோ சத்தோ தான். வந்திருக்கிறது கோஜோ தான். சுகுனோட இமேஜினேஷன் இல்லைங்கிற மாதிரி ஜேஜேக்கோட ஆத்தர் சில டயலாக் சொல்லியிருப்பாரு. சுகுனோ தன்னோட சொந்த கையாலே போச்ச ஸ்ட்ராங்கஸ்ட் கோஸ்ட் இப்போ திரும்பி வந்திருக்கணும். புகமுட்டத்துலேருந்து வெளியே வரவன் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மறக்க முடியாத கண்களை கொண்டவன்னு சொல்லியிருப்பாரு. இதுலேருந்தே தெரியுது அது கோஜோவோட 6 தான். இப்போ கோஜோவும் திரும்பி வந்துட்டதுனால சுகுனோவால் இன்னும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியும்னு தெரியல. பல போராட்டங்களுக்கு பிறகு கிங் ஆஃப் கஸ் சாக போகிறத பார்க்க போதுமா, இல்லை வந்திருக்கிறது கோஜோவே இல்லை அவனோட ஐயை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது யாட்டாவா, இல்லை ஜஸ்ட்டு சுகுனோட இமேஜினேஷன் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லை, ஒரு புதிதாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடுத்த சாப்டரில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நம்புவோம். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உண்மையிலே வந்திருக்கிற கோஜோ தானா, தலைவன் என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டும் தயவுசெய்து லைக்கை தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஜேஜேக்கோட அப்டேட்ஸ், அனிமே அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.